ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு டேஸ்டான நான்வெஜ் ஐட்டம் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வந்து மட்டன் கிரேவி தான் வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், மட்டன் கிரேவி வந்து நம்ம எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். நான் பாருங்கள், ஒரு 1.5 kg போல் வந்து நான் கறி எடுத்துகிட்டு குக்கரில் வச்சுருக்கேன். நான் குக்கரில் வந்து ஃபஸ்ட்டு வந்து நான் கறியை வேக வைக்க போகிறேன். ஸோ நல்லா வந்து ஒரு 2 to 3 டைம்ஸ் வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நான் குக்கரில் வந்து கறி எடுத்து போட்டிருக்கேன். நான் இதுக்கு வந்து நான் 1 கிளாஸ் தண்ணி தான் வந்து ஊற்றிருக்கேன். நான் இதை பாருங்கள், இந்த கிளாஸில் வந்து நான் 1 கிளாஸ் தான் வந்து தண்ணி ஊற்றிருக்கேன். நான் ஏன்னா வந்து கறியே வந்து தண்ணி விடும். ஸோ அதனால் வந்து தண்ணி நிறைய வச்சிடாதீங்க. ஸோ 1 கிளாஸ் போதும். ஸோ பாருங்கள், இப்போயே வந்து தண்ணி தெரியும்னு நினைக்கிறேன். அவ்வளோதான் வச்சுருக்கேன். ஸோ இதில் வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு வந்து நம்ம மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். கொஞ்சமாக இப்போ போட்டுக்குங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம வதக்கும் போது வந்து கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ கறி வேகிறதுக்கு மட்டும் கொஞ்சமாக வந்து போட்டுக்கலாம். அந்த பச்சை ஸ்மெல்லாம் போகும், அதுக்காக தான் நம்ம மஞ்சள்தூள் போடுறோம். ஸோ பாருங்கள், நான் வந்து ஒரு அரைக்குன்னா 1/4 ஸ்பூன் அளவுக்கு தான் வந்து நான் கல்லுப்பு போடுறேன். நான் ஸோ இது வந்து போட்டுக்கலாம். நம்ம வந்து கிரேவிக்கும் அது சேர்த்து கொஞ்சமாக வந்து பத்தலாம் வந்து போட்டுக்கலாம். ஸோ இது வந்து நல்லா வந்து தண்ணி கொதித்து வரட்டும். மேலே வந்தோடனே நம்ம வந்து விசில் போட்டுடலாம். கொஞ்சம் லைட்டாக வந்து கலரி விட்டுட்டு விசில் போட்டுடலாம். ஒரு 3 விசில் போல் வந்து விடுங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து நல்லா கலந்து விட்டுட்டேன். பாருங்கள், இப்பயே வந்துட்டு பாருங்கள், தண்ணி கொதிக்க பாருங்கள். இன்னும் தண்ணி வந்து அதிகமாக நான் 1 கிளாஸ் தான் ஊற்றினேன். ஸோ பாருங்கள், தண்ணி வந்து மேலே வரைக்கும் தெரியுது பாருங்கள். ஸோ வந்து தண்ணி நல்லா கொதிக்குது. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம விசில் போட்டுடலாம். நான் வந்து வெள்ளாட்டு கறி தான் வாங்கியிருக்கேன். ஸோ வந்து 3 விசில் இருந்தால் போதும், ரொம்ப விட்டுறாதீங்க. ஸோ ரொம்ப கம்மியாக இருந்தாலும் ஒரு மாதிரி இதுவாக இருக்கும். ஸோ வந்து கொதிக்குது. ஸோ இந்த டைமில் வந்து நம்ம விசில் போட்டுடலாம். பாருங்கள், விசில் போட்டாச்சு. ஸோ வந்து ஒரு 3 விசில் வரட்டும். ஸோ வந்து இது ஒரு சைடு வச்சிடலாம். இப்போ வந்துட்டு நம்ம கிரேவிக்கு வந்து ஆனியனும் டொமேட்டோ வந்து வதக்கிடலாம். கடாய் வச்சுங்க. கடாய் வந்து நல்லா காயிட்டும். ஸோ வந்து இதில் வந்து தேவையான அளவுக்கு வந்து நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். பாருங்கள், எண்ணெய் ஊற்றியாச்சு. கடாய் காய்ச்சி எண்ணெய் ஊற்றியாச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு எண்ணெய் காயிட்டும். இதில் பாருங்கள், நான் வந்து ஒரு பட்டை வந்து ஒரு 5 பட்டை குட்டி குட்டியாக எடுத்துருக்கேன். நான் ஒரு இலை பெருசாக எடுத்துகிட்டு ஒரு 4 வந்து பிச்சு வச்சுருக்கேன். ஸோ வந்து 2 கிராம்பு எடுத்துருக்கேன். ஸோ நான் இவ்வளோ தான் போடுறேன், ரொம்ப வந்து நான் மசாலா போடல. நான் ஸோ இவ்வளோ தான் போடுறேன் நான். ஸோ இது எண்ணெய் காஞ்சோடனே இதில் வந்து போட்டுடலாம் நம்ம. ஸோ எண்ணெய் காஞ்சிடுச்சு. ஸோ வந்து நான் அதில் போட்டுட்டேன். ஸோ லைட்டாக வதக்கிட்டு இப்போ வந்து நம்ம ஆனியன் போட்டுடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஆனியன் போட்டாச்சு. ஸோ வந்து ஒரு 4 ஆனியன் போல் எடுத்துகிட்டு இது மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு நான் வந்து போட்டிருக்கேன். நான் ஸோ வந்து ஆனியன் வந்து கோல்டன் ப்ரௌன் ஆகட்டும். இப்போ ஃபஸ்ட்டு லைட்டாக வதக்கிட்டு ஆனியனை, அதுக்கப்புறம் நடுவில் வந்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அப்போ தான் அந்த கருவேப்பிலோட ஸ்மெல் வந்து நல்லா வந்து குழம்புல இறங்கிட்டு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், ஆனியன் வந்து வதக்கிடுச்சு. பாருங்கள், லைட்டாக கோல்டன் ப்ரௌன் ஆகிட்டு வந்து பாருங்கள். ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துட்டு வதக்குங்க. நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகட்டும் ஆனியனு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வந்து ஆனியன் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து டொமேட்டோ வந்து சேர்த்துக்கலாம். நான் டொமேட்டோ வந்து ஒரு 3 டொமேட்டோ எடுத்துகிட்டு இது மாதிரி வந்து நீல வாக்கில் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதை வந்து நம்ம இதுக்குள்ளே சேர்த்துடலாம். ஸோ லைட்டாக வந்து டொமேட்டோ வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். ஸோ இப்போ இப்படி போடுறது மூலிமா வந்து டொமேட்டோவும் சரி ஆனியனும் சரி இன்னும் கொஞ்சம் நல்லா வதங்கி வந்துடும். பாருங்கள், டொமேட்டோ சேர்த்தாச்சு. ஸோ டொமேட்டோ வந்து நல்லா வதக்குங்க. ஸோ லைட்டாக வந்து வதக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நல்லா வதக்கலாம். ஸோ அப்போ தான் வந்து டொமேட்டோ வந்து நல்லா சூப்பராக வந்து சீக்கிரமாக வதங்கிடும். பாருங்கள், டொமேட்டோ வந்து நல்லா வந்து லைட்டாக வதங்கிடுச்சு பாருங்கள். ஸோ இப்போ வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து போட்டுக்கலாம். நான் பாருங்கள் 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துருக்கேன். ஸோ வந்து இதில் போட்டுடலாம். ஸோ இப்படி போகிறது மூலிமா வந்து இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து அடிப்பிடிக்காது, நல்லா வந்து வதங்கி வரும். நம்ம வந்து ஆனியன் போட்டு உடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டிங்கன்னா அது வந்து கீழே போய் நல்லா வந்து அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இப்படி நீங்கள் டொமேட்டோ லைட்டாக வதக்கிட்டு நீங்கள் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்திங்கன்னா வந்து அடியும் பிடிக்காது. இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஸ்மெல் வந்து நல்லா இறங்கிட்டு நல்லா வாசமாகவும் இருக்கும் குழம்பு. பாருங்கள், எதுவுமே அடிப்பிடிக்கல பாருங்கள். ஸோ வந்து இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வந்து வதக்குங்க. ஸோ வந்து அதுக்குள்ளே வந்து இந்த டொமேட்டோவும் நல்லா வந்து வதங்கிடும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டோன்னே எண்ணெயமாக வதங்கிச்சு பாருங்கள். நான் ஒரு 5 மினிட்ஸ் தான் வதக்கியிருப்பேன். ஸோ அதுக்குள்ளே பாருங்கள் எண்ணெயமாக வந்து நல்லா வதங்கிடுச்சு.
டொமேட்டோலாம் பாருங்கள். ஸோ இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் வந்து நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து கறி சேர்த்துடலாம். இப்போ பாருங்கள் இவ்வளோ வதங்கியிருக்கு இல்லைங்களா. இப்போ கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். அப்புறம் லாஸ்ட்டாக வந்து இறக்கும் போது கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள் நான் இவ்வளோ கொத்தமல்லி வந்து போடுறேன். ஸோ போட்டுட்டு லைட்டாக வதக்குங்க. வதக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம கறி சேர்த்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வந்து வதக்கியாச்சு பாருங்கள். ஸோ இது மாதிரி வந்து எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரணும். ஸோ 10 மினிட்ஸ் வதக்கினாலே பாருங்கள் எண்ணெய் வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் பாருங்கள் 10 மினிட்ஸ் தான் வதக்குனேன். ஸோ ஆயில் பாருங்கள் எண்ணெய் வந்து நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. நான்வெஜ்ஜுக்கு எப்பயுமே வந்து ஆயில் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தான் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ பாருங்கள் இது மாதிரி வந்து எண்ணெய் பிரிஞ்சு வருது. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து கறி வந்து நம்ம வேக வச்சுருக்கோம் இல்லைங்களா. ஸோ வந்து நம்ம அரை வேக்காடு தான் வந்து வேக வச்சுருக்கோம். நம்ம மீதி அரை வேக்காடு வந்து இதில் வேக வைக்கிறது மூலிமா வந்து இந்த மசாலா எல்லாமே நல்லா கறியில் ஊறிட்டு வந்து கிரேவி வந்து இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ வந்து இந்த கறி வந்து இதுக்குள்ளே சேர்த்துடலாம். பாருங்கள் நான் கறியெல்லாம் இதில் சேர்த்துட்டேன். கொஞ்சமாக வந்து மஞ்சள்தூள் போட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் வந்து வதக்குங்க. பாருங்கள் நான் வந்து இவ்வளோ மஞ்சள்தூள் வந்து போட்டு நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம் இல்லையா. ஸோ வந்து இப்போ கொஞ்சமாக போட்டுக்கோங்க. ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு தான் போட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் வந்து வதக்குங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 5 மினிட்ஸ் வந்து கறி வந்து நல்லா வந்து இந்த ஆயிலே வந்து வதக்கியாச்சு பாருங்கள். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து கரம் மசாலாவும் மட்டன் மசாலாவும் போட்டுடலாம். நான் பாருங்கள் 1.5 டேபிள் ஸ்பூன் வந்து கரம் மசாலா எடுத்திருக்கேன். அப்புறமா 1.5 டேபிள் ஸ்பூன் வந்து மட்டன் மசாலா எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து இதில் போட்டுடலாம். அதுக்கப்புறம் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு வந்து பாருங்கள் நான் மிளகாத்தூள் எடுத்திருக்கேன். மிளகா தனியாக 2 சேர்த்து எடுத்திருக்கேன் நான். ஸோ இதுவும் வந்து இதில் போட்டுடலாம். போட்டுட்டு நல்லா வந்து கலந்து விடுங்க. கொஞ்சமாக வந்து ஒரு கிளாஸ் போல் வந்து தண்ணி ஊற்றிட்டு நல்லா வந்து கலந்து விடுங்க. பாருங்கள் நான் வந்து ஒரு கிளாஸ் போல் வந்து தண்ணி ஊற்றுறேன். ஊற்றிட்டு நல்லா வந்து கலந்து விடுங்க. நல்லா கலந்து விடுங்க. பாருங்கள் நல்லா வந்து வதக்காச்சு பாருங்கள். ஒரு 5 மினிட்ஸ் போல் வந்து நல்லா இந்த கறி வந்து இந்த ஆயிலில் வதக்கிறது மூலிமா பாருங்கள் இன்னும் வந்து கொஞ்சம் நல்லா வந்து கறி நல்லா வந்து வெந்துடும் முக்கால்வாசி அளவுக்கு. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம தண்ணி ஊற்றி கொஞ்சம் நேரம் வேக வச்சுட்டு ஸோ அதுக்கப்புறம் வந்து ஆஃப் பண்ணிடலாம். ஸோ வந்து நான் ஒரு 5 மினிட்ஸ் போல் வந்து நல்லா வதக்கிட்டேன். ஸோ அப்போ தான் வந்து இந்த மிளகாத்தூள் ஸ்மெல் எல்லாமே வந்து போகும், மசாலா ஸ்மெல் அப்படி இதெல்லாம் போகும். அப்போதுக்காக தான் நம்ம வந்து 5 மினிட்ஸ் வந்து இந்த எண்ணெயிலே வந்து நம்ம வதக்குறோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம உப்பு வந்து லாஸ்ட்டாக செக் பண்ணிவிட்டு போட்டுக்கலாம். ஏன்னா வந்து நம்ம ஆல்ரெடி வந்து பாருங்கள் நான் அந்த கறி இது பண்ணிவிட்டு தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதுவே பாருங்கள் எவ்வளோ தண்ணி விட்டு எவ்வளோ இருக்குது பாருங்கள். ஸோ இந்த தண்ணி வந்து நம்ம வேக வைக்கிறது வந்து இதில் ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம பார்த்துட்டு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து உப்பு எவ்வளோ தேவைன்னு சொல்லிட்டு அவ்வளோ போட்டுக்கலாம். பாருங்கள் நான் இந்த கறி வந்து வேக வச்ச தண்ணியை வந்து நான் இதில் ஊற்றிடுறேன். ஸோ அப்போ தான் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த தண்ணி வந்து நீங்கள் எடுத்து ஊற்றுறாதீங்க. ஸோ இதிலே வந்துட்டு ஊற்றிட்டு வேக விடுங்க. அப்போ தான் வந்து கிரேவி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நல்லா வந்து கலந்து விட்டுக்குங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அதை கறி வேக வச்ச தண்ணி வந்து ஊற்றியாச்சு. ஊற்றிட்டு வந்து நல்லா கலரி விடுங்க. ஸோ கலரி விட்டு இப்போ உப்பு செக் பண்ணிவிட்டு எவ்வளோன்னு சொல்லிவிட்டு போட்டுக்குங்க. நான் வந்து தண்ணி வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஸோ நான் எக்ஸ்ட்ரா வந்து நார்மல் தண்ணி வந்து ஒரு 1/2 கிளாஸ் போல் வந்து நான் ஊற்றிக்கிறேன். ஸோ ஏன்னா வந்து கறி வந்து வேகணும். ஸோ வந்து கறி வந்து அரை வேக்காடு தான் வந்து இருக்குது. ஸோ வந்து கறி வந்து வேகணும் இல்லைங்களா. ஸோ அதனால் வந்து நான் வந்து தண்ணி எக்ஸ்ட்ரா வைக்கிறேன் நான் ஒரு 1/2 கிளாஸ் போல். ஸோ இப்போ வந்து உப்பு செக் பண்ணிவிட்டு தேவையாக இருந்தால் உப்பு போட்டுங்க, இல்லைனா வந்து விட்டுருங்க. பாருங்கள் நான் வந்து உப்பு வந்து இவ்வளோ தான் போடுறேன். கொஞ்சமாக இப்போ வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஸோ அதனால் நான் போடுறேன். உங்களுக்கு கரெக்டாக இருந்தால் விட்டுருங்க, கம்மியாக இருந்தால் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. கலந்து விடுங்க நல்லா வந்து உப்பு சேர்த்துட்டு. ஸோ கலந்து விட்டுட்டு கேஸ் வந்து மீடியமில் வைங்க. மீடியமில் வச்சுட்டு ஒரு பிளேட் போட்டு மூடிடுங்க. ஒரு 10 மினிட்ஸ் கழித்து பார்க்கலாம். பாருங்கள் ஒரு பிளேட் போட்டு மூடியாச்சு. ஸோ வந்து ஒரு 10 மினிட்ஸ் கழித்து பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பிளேட் வந்து ஓப்பன் பண்ணியாச்சு பாருங்கள். ஸோ வந்து தண்ணி எல்லாம் கம்மியாகிட்டுருக்கு பாருங்கள். கறியும் வந்து நல்லா வெந்துட்டுருக்கு. ஸோ பாருங்கள் ஆயிலும் நல்லா வந்து பிரிஞ்சு வந்திருக்கு. ஸோ இது ஒரு சைடு இருக்கட்டும். ஸோ நம்ம இப்போ வந்து இது வந்து கறியில் வந்து தாளித்து கொட்டிடலாம். ஸோ வந்து கடாயை வச்சுக்கோங்க. ஸோ கடாயில் வந்து நான் கொஞ்சமாக வந்து எண்ணெய் ஊற்றிருக்கேன் நான். ஸோ கொஞ்சம் இருந்தால் போதும். ஸோ பாருங்கள் இதில் வந்து நான் வந்து சோம்பு வந்து கொஞ்சமாக வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து சோம்பு எடுத்து வச்சுருக்கேன் நான்.
நல்லா வந்துட்டு அந்த இடிக்கில் வந்து நல்லா இடித்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக தாளிக்கிறதுக்கு கறிவேப்பிலை, அப்புறமா வந்து கொஞ்சமாக வந்து முந்திரி பருப்பு வந்து நம்ம வறுத்துட்டு இதில் போட போகிறோம். இது வந்து ஆப்ஷன் தான், உங்களுக்கு தேவையான நீங்கள் முந்திரி போட்டுக்கோங்க. இல்லைனா வந்துட்டு சோம்பும் கறிவேப்பிலையும் மட்டும் நீங்கள் தாளித்து இதில் கொட்டிக்கலாம். ஸோ அப்போ தான் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ லாஸ்ட்டாக தாளித்து கொட்டுறது மூலிமா வந்து இந்த கறிவேப்பிலை இந்த சோம்பு டேஸ்ட்லாம் இன்னும் வந்து இந்த கிரேவி வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் நம்ம லாஸ்ட்டில் வந்து தாளித்து இதில் கொட்ட போகிறோம். பாருங்கள் எண்ணெய் காஞ்சிடுச்சு. ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம முந்திரி போட்டுக்கலாம். ஸோ முந்திரி போட்டுட்டு லைட்டாக வந்து வதக்குங்க. ஸோ லைட்டாக இது கோல்டன் ப்ரௌன் ஆகிற ஸ்டேஜில் வந்து நம்ம சோம்பு போட்டுக்கலாம். கேஸ் வந்து சிம்லேயே இருக்கட்டும், இல்லைனா வந்து முந்திரி பருப்பு வந்து தீஞ்சி போயிடும். பாருங்கள் லைட்டாக வந்து கோல்டன் ப்ரௌன் ஆகிட்டு வருது. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம சோம்பு போட்டுடலாம். சோம்பு போட்டுட்டு லைட்டாக வதக்கிட்டு கேஸ் ஆஃப் பண்ணிவிடுங்க, இல்லைனா வந்து ரொம்ப தீஞ்சி போயிடும். ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம கறிவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். அந்த சூடே வந்து இதில் இருக்கும். பாருங்கள் கறிவேப்பிலையும் போட்டுட்டு நான் வதக்கிட்டேன். ஸோ இதை எடுத்து அப்படியே வந்து இதில் கொட்டிடலாம். நீங்கள் வந்து கேஸ் ஆஃப் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் வந்து உடனே வந்து நம்ம சோம்பு அதுக்கப்புறம் கறிவேப்பிலை போட்டுட்டு அதுக்கப்புறம் இதை எடுத்துகிட்டு நம்ம இதில் கொட்டிடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து தாளித்து இதில் கொட்டிட்டேன். ஸோ வந்து இதை வந்து கலந்து விடுங்க. லாஸ்ட்டாக வந்து கொத்தமல்லி தூவிட்டு வந்து இறக்கிடலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வந்து கொதிக்குது. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம வந்து கொத்தமல்லி தூவிட்டு வந்து நம்ம இறக்கிடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கொதிக்குது. நான் வந்து கொத்தமல்லி தூவிட்டேன். ஸோ வந்து கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்ல ஒரு டேஸ்ட்டான மட்டன் கிரேவி பாருங்கள் ரெடி ஆகிடுச்சு. எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இது நீங்கள் வீட்லேயோ ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.